திமுகவுக்கு அண்ணா திமுகவுக்கு நிறைய வித்தியாசம் இருக்குது. ஏன்னா அண்ணா திமுக தான் ஒரு ஜனநாயக அமைப்புள்ள ஒரு கட்சி. நான் உங்களை போல இங்க வந்து நிக்கிறேன். வேற எந்த கட்சியாவது முடியுமா? ஒரு சாதாரண கிளைக்கழக செயலாளராக சிலுவமலையத்தில் 1974 நான் கட்சியில இணைந்தேன். பொன்மனச்செம்மல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் ஆனால் ஈர்க்கப்பட்டு நான் படிக்கின்ற பொழுது கிளைக்கழகத்துடைய செயலாளராக இருந்தேன். பிறகு ஒன்றிய பொறுப்பு, மாவட்ட பொறுப்பு, மாநில பொறுப்பு, எம்எல்ஏ, எம்பி, அமைச்சர், அப்புறம் தான் முதலமைச்சர். ஸ்டாலின் அப்படியே வந்தாரு. உழைப்பை பத்தி தெரியாது, கட்சிக்காரரை பத்தி தெரியாது, நாட்டு மக்களை பற்றி தெரியாது. ஒரு பொம்மை முதலமைச்சர், வெறும் பொம்மை முதலமைச்சர். உழைப்பு என்றால் என்று தெரியாது. நாம் உழைத்து கட்சிக்கு விசுவாசியாக இருந்து கட்சி நிர்வாகியுடைய அன்பை பெற்று, தலைமை அன்பை பெற்று இன்றைக்கு உங்களால் இந்த நிலைக்கு வந்து உயர்ந்து உங்க முன் நிற்கின்றார். இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றங்கள் இருக்கின்ற ஒவ்வொரு தொண்டனும் உழைத்தால், விசுவாசமாக இருந்தால் உங்க வீட்டை தேடி கதவை தட்டி பதவி கிடைக்கும். அப்படிப்பட்ட கட்சி அதிமுக கட்சி. இந்த கட்சியை பார்த்து ஸ்டாலின் பேசுகிறார். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு இடத்தில் கூட வெற்றி பெறாது என்று ஸ்டாலின் அவர்களே, இந்த இடம் ஒரு ராசியான இடம். பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இந்த இடத்துல பேசினார். புரட்சி தலைவி அம்மா இந்த பொதுக்கூட்டத்தில் பேசினார். அந்த இருவரும் தலைவருடைய அருளாசியோடு இங்க இருக்கின்ற தொண்டல் நிர்வாகிகளுடைய ஒத்துழைப்போடு ஒரு சாதாரண தொண்டன் இங்கே பேசுகின்ற வாய்ப்பு இறைவன் எனக்கு கொடுத்திருக்கின்றார். எனவே இறைவன் எங்களுக்கு அருளாசி வழங்கி கொண்டிருக்கின்றார். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் நாட்டு மக்களுக்கு உழைக்கின்ற கட்சி, நாட்டு மக்களுக்கு உழைக்கின்ற கட்சி. திமுக வீட்டு மக்களுக்கு என்ன நீங்களே முடிவு பண்ணீங்க. அது ஒரு கார்பரேட் கம்பெனி, அது கட்சி அல்ல. திமுக ஒரு கட்சி அல்ல, கார்பரேட் கம்பெனி. அந்த கம்பெனியில குடும்பம் பூரா உறுப்பினர். அந்த குடும்பத்தை சேர்ந்தவர்கள் தான் பதவிக்கு வர முடியும். ஏற்கனவே கருணாநிதி இருந்தார், பிறகு ஸ்டாலின், இப்ப உதயநிதி, பிறகு இன்பநிதி. ஒரு அமைச்சர் சொல்றாரு இன்பநிதி வந்தாலும் நாங்க ஏத்துக்கிறோம். இப்படி அடிமை உள்ள ஒரு கட்சி திமுக கட்சி. அண்ணா திமுக சுதந்திரமாக ஜனநாயக முறைப்படி இயக்கின்ற கட்சி. அப்படி இருக்கின்ற காரணத்தினால்தான் திருமதி ஜான்சி ராணி இன்றைக்கு உங்களுடைய நாடாளுமன்ற வேட்பாளராக இருக்கிறாங்க. திமுக அப்படி கிடையாது. திமுக அப்படி கிடையாது. வாரிசு அரசியல் பாத்தீங்கன்னா பல பேர் அந்த கட்சியினுடைய மகன் தான் போட்டிடுறாங்க. வேற யாருக்கும் கிடைக்காது. இல்லைன்னா பெரிய கோடீஸ்வரா இருப்பாங்க, இல்ல பெரிய பணக்காரா இருப்பாங்க, மெட்டா மராஸ்தரா இருப்பாங்க. ஆனா சாதாரண தொண்டன் கூட தமிழகத்திலே உயர்ந்த பதவிக்கு வர முடியும் என்றால் அது அண்ணா திமுக ஒண்ணுதான். அப்படிப்பட்ட கட்சியை உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. உழைக்க பிறந்தவர்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்கள், நிர்வாகிகள், நாட்டு மக்களுக்கு சேவை செய்ய பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆரை நாடி வந்தவர்கள் அண்ணா திமுகவை சேர்ந்த நிர்வாகிகள், தொண்டர்கள். அவர் மக்களுக்காக உழைத்தார். மறைந்த பிறகு அம்மா அந்த கட்சியை கட்டி காத்தார்கள். இருவரும் தலைவர்களும் இறைவனால் கொடுக்கப்பட்ட கொடை இந்த நாட்டிற்கு. அப்படிப்பட்ட தலைவர்கள் உருவாக்கிய கட்சி இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 30 ஆண்டு காலம் இந்த மண்ணிலே ஆட்சி செய்த கட்சி. 2 கோடி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை கொண்ட உறுப்பினர் கொண்ட கட்சி, பொன்விழா கண்ட கட்சி. திரு ஸ்டாலின் அவர்களே, அண்ணா திமுகவை தொட்டுக்கூட உங்களால் பார்க்க முடியாது. இன்றைக்கு தமிழகத்திலே 39 நாடாளுமன்ற உறுப்பினர், பாண்டிச்சேரி 40, இடைத்தேர்தல் விளவங்கோடு. ஆக நம்முடைய கூட்டணி கட்சி தேமுதிக எல்லாம் இணைந்து ஒரு மிகப்பெரிய கூட்டணி அமைச்சிருக்கிறோம். எஸ்டிபிஐ முபாரக் அழகாக பேசினார். அகில இந்திய பார்வர்ட் பிளாக் அண்ணன் கதிரவன் அழகாக பேசினார். நம்முடைய கூட்டணி கட்சியெல்லாம் வலிமையான கட்சி, மக்களுடைய பிரச்சனையை தீர்க்கக்கூடிய கட்சி. அப்படி இணைந்து இன்னைக்கு இந்த தேர்தலை சந்திக்கிறோம்.
மாபெரும் வெற்றியை மக்கள் கொடுக்கப்பட வேண்டும். ஏனென்று சொன்னால் அது ஒரு குடும்ப கட்சி. அந்த குடும்ப ஆட்சி மீண்டும் தலை தூக்கி விட்டால் நாட்டை யாராலும் காப்பாற்ற முடியாது. ஆண்டவனால கூட காப்பாற்ற முடியாதுங்க. அங்க ஒரு குடும்ப ஆட்சி, வாரிசு அரசியல். இது என்ன மன்னர் பரம்பரையா? மன்னர் பரம்பரையா? இது ஜனநாயக நாடு. இங்க இருக்கின்ற ஒரு சாதாரண சேர்ந்த வந்திருக்கீங்க கூட இந்த நாட்டுடைய முதலமைச்சர் ஆக முடியும். நான் ஆயிருக்கிறேன்ல, இங்கிருந்து இங்கதான் வந்திருக்கிறேன். ஒரு சாதாரண தொண்டன் கூட இந்த கட்சியுடைய பொதுச் செயலாளர் ஆக முடியும். திமுக ஆக முடியுமா? ஆக முடியுங்களா? முடியாது. ஏன்னா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் நாட்டு மக்களுக்காக பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் தோற்றுவித்த கட்சி. இருவரும் தலைவர்களுக்கு வாரிசுகள் கிடையாது. நாம் தாம் வாரிசுகள். நாம் தாம் வாரிசுகள். இந்த நாட்டு மக்கள் தான் அவருடைய வாரிசுகள். அப்படி வாழ்ந்து மறைந்த தலைவர்களுடைய அருளாசியோடு இந்த நாம் தேர்தலை சந்திக்கிறோம். மிகப்பெரிய வெற்றியை பெறுவோம். அதில் எந்தவித சந்தேகமும் கிடையாது. ஸ்டாலின் அவர்களே, எங்களுடைய கழக நிர்வாகிகள், தொண்டர்கள், முன்னாள் அமைச்சர் மீது பல்வேறு வழக்குகளை பதிவு செய்து கொண்டிருக்கின்றீர்கள். இந்த மிரட்டல் உருட்டங்களா அண்ணா திமுக பயந்த கட்சி அல்ல. இந்த கட்சி மம்முட்டி பிடிச்ச கட்சி, வலிமையான கட்சி. இந்த மிரட்டல் உருட்டலுக்கு அண்ணா திமுக தொண்டனும் பயப்பட மாட்டான், நிர்வாகியும் பட மாட்டான், முன்னாள் அமைச்சர் பயப்பட, மேடையில வீட்டுக்கிட்ட கழக நிர்வாகிகளும் பயப்பட, கூட்டணி கட்சி தலைவர்களும் பயப்பட மாட்டாங்க. இன்னைக்கு வழக்கு பதிவு செஞ்சுட்டா அண்ணா திமுக அழிச்சு விடலாமா? ஒரு காலம் முடியாது. ஸ்டாலின் அவர்களே, நீங்க பகல் கனவு கண்டிட்டு இருக்கிறீங்க. வீட்டுக்குள்ளே இருந்து எதுவுமே தெரியாத திறமையற்ற முதலமைச்சராக இருந்துட்டு இருக்கிறீங்க. அந்த காலத்துல பல படத்துல பார்த்திருப்போம். மன்னர் வீட்டு விட்டே வரமாட்டார். மந்திரி மன்னரை பார்க்கின்ற பொழுது மன்னர் கேட்பார், இன்றைக்கு நாட்டில் இருக்கிற மக்கள் எல்லாம் செழிப்பா இருக்கிறாங்களா, வளமா இருப்பாங்களான்னு கேட்கிறார். இருக்கிறாங்க ராஜா அவர்களே, மக்கள் எல்லாம் செழிப்பா இருக்கிறாங்க, வளமா இருக்கிறாங்க. மும்மாரி மழை பெய்யுதா? மழை பெய்யுது அப்படின்னு சொல்லுவார். அப்படித்தான் நம்முடைய முதலமைச்சர் இருக்கார். நாட்டை பற்றியே தெரியாத ஒரு பொம்மை முதலமைச்சர் தான். இவர் சொல்றார், ஏதோ நாம எனக்கு முன்னாலே அறிவிச்ச முபாரக் சொன்னாரு, கள்ள கூட்டணி எங்கடாப்பா கண்டுபிடிச்ச? பழக்க தோசை விடாதுங்க, அவளுக்கு அதுதானே எண்ணம். அந்த மைண்ட்ல இருக்கிறது அப்படியே வெளியில வந்துடுது. கள்ள கூட்டணிக்கு சொந்தக்காரரே திமுக காரர் தான். இங்க பாருங்க, முபாரக் கம்மியா தான் காட்டின, நான் காட்டுறேன் பாருங்க நிறைய. யாரு கள்ள கூட்டணி? அதோட இங்க பாருங்க எப்படின்னு. யாருங்க கள்ள கூட்டணி? சொல்லுங்க, நீங்களே மக்களே சொல்லுங்க. திமுக தானே கள்ள கூட்டணி. பாருங்க எப்படி எவ்வளவு அழகா சிரிச்சு பேசிட்டு இருக்காங்க. இப்படி எல்லாம் பேசிவிட்டு நம்ம மீது குற்றம் சுமத்துகின்ற தலைவர் ஸ்டாலின் அவர்களே, உங்கள் நடிப்பெல்லாம் எடுபடாது. எனக்கு முன்னாலே அண்ணன் சொன்ன போல திரு ஜிவேஜிகேசனையே தோக்கடிச்சிட்டார் இன்றைய முதலமைச்சர். நடிப்புல திறமையானவர். இன்னொருத்தர் சொல்றாரு, 2019 பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வந்தாரு. நான் முதலமைச்சர் இருக்கும்போது அப்ப எய்ம்ஸ் மருத்துவமனை அடிக்கல் நாட்டுக்கு வந்தார். அப்ப நான் சிரிச்சு பேசிட்டு இருக்கும்போது அதை கொச்சைப்படுத்தி பேசுறார் உதயநிதி ஸ்டாலின். ஒரு அமைச்சரா இருக்கிறாரு, என்ன பேசணும் தெரியாத பேசிட்டு இருக்காரு. சிரிக்கிறது தப்புங்களா? சிரிச்சா பல்லு தாங்க தெரியும், வேற என்ன தெரிய போகுது? தெரிஞ்சா சொல்லு, வேற ஏதாவது. சிரிச்சா என்னங்க தெரியும்? பல்லு தானே தெரியும். சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க, மக்களை கேக்குறேன். இவரு சிரிக்கிறார், என்ன தெரியுது சொல்லுங்க. பாருங்க, எல்லாம் பாத்துங்கப்பா, என்ன தெரியுது? பிரதமரோட சிரிச்சு பேசிட்டு இருக்கிற, என்ன தெரியுது? பல்லு தெரியுதுல்ல? நீ பல்ல கட்டிட்டு இருக்கீங்கள, எங்களை ஏப்பா சொல்ற? காட்டுறது நீயே, யார்கிட்ட காட்டுற? பெரிய வீரவசனம் பேசுவாங்க வெளியில,
அங்க தனியா பார்த்தா சரணகதி அடைவாங்க. அண்ணா திமுக அப்படி இல்ல, எதுக்கும் அஞ்ச மாட்டோம், ஞாபகம் வைத்துக்கொள். யாருக்கு நாங்கள் அடிமை அல்ல, சொந்த காலிலே நிற்கின்றது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். ஆகவே மக்களுக்கு சேவை செய்யத்தான் நாங்க இருக்கிறோம், மக்களுக்கு அடிமையாக இருப்பதுக்கு அல்ல. ஆகவே எங்களுடைய இயக்கம் பிரிஞ்சு வந்தாச்சு. பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி எழுதி விலகி வந்துட்டோம். அதை நீ கொச்சப்படுத்தி பேசி மக்களிடத்தில் ஆதரவு கேட்கலாம், அது பகல் கனவா தான் இருந்தது. ஸ்டாலின் அவர்களே இன்னொன்னு பேசுறார், போற பக்கமெல்லாம் எடப்பாடி பழனிசாமி உதவாக்கரைன்னு ஒரு முதலமைச்சர் பேசிக்கிட்ட பேச்சா. நான் கிராமத்திலிருந்து வந்தவன், நான் வாய் திறந்தா என்னென்னலாம் வரும்னு உனக்கு தெரியாது, நான் எப்படிப்பட்ட ஒண்ணு உனக்கு தெரியாது. ஏதோ பழனிசாமி சிரிச்சிட்டு இருக்கான்னு நினைக்காதப்பா, கடந்த கால வரலாற்றை புரட்டி பார்த்து பேசி பழகு. நாட்டிலேயே உதவாக்கர முதலமைச்சர்னா தமிழ்நாடு ஸ்டாலின் தான். உன்னால என்ன செஞ்ச முடியுது இந்த நாட்டுக்கு? 3 ஆண்டு காலம் இந்த நாட்டை குட்டிச்சவராக்குனதுதான் மிச்சம், வேற என்ன பண்ண முடிஞ்சது? இன்னைக்கு கூட பாருங்க, இந்த நாட்டில் என்னென்னலாம் நடக்குது. எனக்கு முன்னாலே மூவராக்கு பேசினாரு, இன்னைக்கு எங்க பார்த்தாலும் போதை பொருள். இளைஞர்கள் மாணவர்கள் பல பேர் போதைக்கு அடிமையாகி வாழ்க்கையை சீரழிகின்ற காட்சியை பார்க்கிறோம். நாம் பெற்றெடுத்த குழந்தைகள் நம் கண்ணெதிரே இன்றைக்கு சீரழிகிறது. அப்படிப்பட்ட நிலைமைக்கு யார் காரணம்? இந்த அரசாங்கம் தான் காரணம். போதைப் பொருள் விற்பனை யாரு பாரு, கூட இருக்கிறார் யாரு? போதைப் பொருள் கடத்தல், போதைப் பொருள் கடத்தல், போதைப் பொருள் கடத்தல் மன்னன் கை குலுக்கி ஏதோ வாங்கிட்டு இருக்காரு, என்ன வாங்குறான்னு தெரியல. அது நான் சொல்லக்கூடாது, நீங்க சொல்லலாம். நாகரிகிறது நான் சொல்லக்கூடாது, அவர் சொல்லலாம். இன்றைக்கு வெளிநாட்டுக்கு கிட்டத்தட்ட 2-3 ஆண்டு காலமாக போதைப் பொருள் கடத்தப்பட்ட நபரோடு உங்களுக்கு என்ன தொடர்பு? அதோட இன்னொரு பேசிட்டு இருக்கார், அவருடைய மகன், அவரு கை கொடுத்து பேசிட்டு இருக்கார். பாருங்க, அவர் என்ன வாங்குறாருன்னு தெரியல. பாருங்க, போதைப் பொருள் கடத்த நபரோடு திரு ஸ்டாலினுக்கு என்ன தொடர்பு, உதயநிதிக்கு என்ன தொடர்பு? இதை கேட்டா உடனே கோபம் வருது, ஏதோ பேசுறாங்க. திரு ஸ்டாலின் அவர்களே, நிச்சயமா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு 2026 அமையும். இதற்கெல்லாம் பதில் சொல்லியே ஆக வேண்டும். இன்னொன்னு சொல்றார், எடப்பாடி பழனிசாமிக்கு பாரதிய ஜனதா எதிர்த்து பேச முடியுமாங்கிறார். நாங்க நாடாளுமன்றத்தையும் 22 நாட்கள் ஒத்தி வச்ச கட்சிடா அதிமுக கட்சி. நாங்க ரியலா செஞ்சு காட்டுறோம். உண்மையா எதை எதுக்கு வேணுமோ அதை எதிர்ப்போம், எதை ஆதரிக்க வேணுமோ அதை ஆதரிப்போம். தமிழ்நாடு நலன் சார்ந்த பிரச்சனை ஆதரிப்போம். தமிழ்நாடு மக்களுக்கு பாதிப்படையக்கூடிய எந்த திட்டத்தை கொண்டு வந்தாலும் அதை எதிர்க்கின்ற ஒரே கட்சி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கட்சி, நம் கூட்டணி கட்சிகள். காவிரி நதிநீர் பிரச்சனை வந்ததுங்க, உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்தாச்சு. அதை அமல்படுத்த அன்றைக்கு மத்தியில் இருந்த பாரதிய ஜனதா ஆட்சி அமல்படுத்த காலதாமதம் செய்யப்பட்டது. உடனடியாக நம்முடைய நாடாளுமன்றங்கள் 37 பேர் இருந்தாங்க. அந்த 37 பேருக்கு ஆலோசனை கொடுத்தோம். அந்த ஆலோசனை பேர்ல 22 நாட்கள் இந்திய நாடே வியக்கின்ற அளவிற்கு நாடாளுமன்றத்தை ஒத்திவைத்த கட்சி அதிமுக கட்சி. திரு ஸ்டாலின் அவர்களே, சரியான அழுத்தம் கொடுத்தோம். அந்த அழுத்தம் கொடுத்த காரணத்தினால மத்திய அரசு உச்ச நீதிமன்ற தீர்ப்பின்படி காவிரி மேலாண்மை ஆணையம், காவிரி நீர் முறைப்படுத்த குழு 2ஐயும் அமைச்சு காட்டணுமா இல்லையா? நீ வாய்க்கிலேயே பேசுறீங்களா? கூட்டம் பேசிட்டு இருக்கீங்களா? நீட் தேர்வு ரத்துன்னு யாருக்கு ஏமாற்று வேலை? நினைச்சு பாருங்க. இந்த நீட் தேர்வை குறித்து நாடாளுமன்றத்திலே ஒரு நாளாவது பேசி நாடாளுமன்றத்தை ஒத்தி வைக்கின்ற தெம்பு திராணி தில்லு குலுக்கு இருக்குதா? இல்லையே. இதை கொண்டு வந்ததும் திமுக தான். 2010 டிசம்பர் 21 அன்றைக்கு திமுக
சுகாதாரத்துறை இணையமைச்சர் காந்தி செல்வன் அவர் இருக்கின்ற பொழுதுதான் அந்த நீட் தேர்வுக்கு நோட்டிபிகேஷன் போட்டாங்க, அரசாணை வெளியிட்டாங்க. அப்ப மத்தியில காங்கிரஸ் ஆட்சி, திமுக அந்த அமைச்சரவையில் இடம் பெற்றிருந்தாங்க. காந்தி செல்வன் சுகாதாரத்துறை திமுகவுடைய சுகாதாரத்துறை இணையமைச்சர் இருக்கின்ற பொழுதுதான் இந்த நீட் தேர்வை கொண்டு வந்தீங்க. இப்ப எவ்வளவு நாடகம் பண்றாங்க பாருங்க, எவ்வளவு நாடகம் நடிக்கிறாங்க பாருங்க, மக்களை எல்லாம் எப்படி ஏமாற்றுறாங்க பாருங்க. திரு ஸ்டாலின் என்ன சொன்னாரு? 2021 சட்டமன்ற பொதுத் தேர்தல் போது திமுக ஆட்சிக்கு வந்த உடனே முதல் கையெழுத்து நீட் தேர்வு ரத்து செய்யப்படும் போட்டாரா? போட்டாருங்களா? அவருடைய மகன் உதயநிதி சொல்றார், நாங்க நீட் தேர்வு ரத்து செய்வதற்கு ரகசியம் இருக்குதுனார். இன்ன வரைக்கும் ரகசியத்தை கண்டுபிடிக்கவே முடியல. சொல்லப்ப நாட்டு மக்கள் தயாரா இருக்கிறாங்க, என்ன ரகசியம் சொல்லு. சரி, அதுக்கு பிறகு எல்லா மக்கள்கிட்ட கையெழுத்து வாங்கினாங்க. அந்த கூட்டணி கட்சி தலைவர்கள்லாம் கையெழுத்து போட்டு கொடுத்தாங்க. பல லட்சம் கையெழுத்து வாங்கினதாக பத்திரிகையிலையும் ஊடகத்திலையும் செய்தி வெளியிட்டாங்க. சேலத்துல திமுக இளைஞர் மாநில மாநாடு நடத்துறது, அந்த மாநாட்டில் கையெழுத்து வாங்கின அந்த பேப்பர்லாம் கொண்டாந்து அடுக்கி வச்சிருந்தாங்க. திரு ஸ்டாலின் பேசுகின்ற பொழுது அந்த பேப்பர்ல பறக்க விட்டு அங்கு இருக்கின்ற அந்த கூட்டத்தில் அமர்ந்திருந்த காலில் மிதிப்பிட்டு குப்பைத்தொட்டிக்கு போனதுதான் மிச்சம். இதுதான் நீட் தேர்வு ரத்து செய்கின்ற லட்சணம். திமுக திராவிட மாடல் ஆட்சியுடைய நிலைப்பாடு இதுதான். யாரை ஏமாத்துறீங்க? அதே வேளையில் சிந்திக்க வேண்டும். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி இருக்கின்ற பொழுது 2017-18 நான் முதலமைச்சராக இருந்தேன். அந்த காலகட்டத்தில் நம்முடைய நீட் தேர்வை ரத்து செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை. அதற்கு மாற்றாக அரசு பள்ளியிலே படிக்கின்ற மாணவ செல்வங்கள் தமிழ்நாட்டில் 41% அரசு பள்ளியில் படிக்கின்றார்கள். ஏழை எளிய ஒடுக்கப்பட்ட நசுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட கிராமத்தில் இருக்கின்ற உழைக்கின்ற மக்களுடைய குழந்தைகள் அரசு பள்ளியிலே படித்துக் கொண்டிருக்கின்றது. அத்தனை பேரும் ஏழைகள். அவருடைய கனவு நனவாக வேண்டும் என்பதற்காக எதிர்க்கட்சி கோரிக்கை வைக்கல, மக்கள் கோரிக்கை வைக்கல, என் மனதிலே பட்டது. உடனடியாக அதிகாரி அழைத்தேன், சட்ட ஒழுங்கு அழைத்தேன். இதை நடைமுறைப்படுத்த வேண்டும். இந்த ஏழை குடும்பத்தில் பிறந்த மாணவ மாணவியும் MBBS டாக்டர் ஆகணும், பல் மருத்துவர் ஆகணும். அதுக்கு சட்டத்தின் மூலமாக ஒரு அங்கீகாரம் கொடுக்க வேண்டும் என்று எண்ணி அதிமுக ஆட்சியில அரசு பள்ளியில் படிக்கின்ற மாணவ மாணவிகளுக்கு 7.5% உள் இடஒதுக்கீடை கொண்டு வந்து சட்டம் இயற்றப்பட்டு அமல்படுத்தப்பட்டு இன்று தினம் 2160 பேர் MBBS படிக்கிறாங்க. அரசு பள்ளியில் படித்த ஏழை மாணவர்கள் பல் மருத்துவராக படிக்கிறாங்க. இதுதான் சாதனை, இதுதான் சாதனை. அந்த 7.5% சட்டத்தை இயற்றும் போது கூட கவர்னர் கையெழுத்து போட மறுத்துட்டார். முதலமைச்சருடைய அதிகாரத்தை பயன்படுத்தி இந்தியாவிலேயே நான் ஒருவன் தான் கையெழுத்து போட்டேன். முதலமைச்சர் பதவி பெரியல்ல, நாட்டு மக்களுக்கு நன்மை கிடைக்கின்றது சொன்னால் அந்த முதலமைச்சர் பதவியே போனாலும் பரவாயில்லை என்று முதலமைச்சருடைய அதிகாரத்தை பயன்படுத்தி கையெழுத்திட்டு சட்டமாயிற்றப்பட்டு நடைமுறைப்படுத்திய கட்சி அதிமுக கட்சி. அதிமுக அரசாங்கம் திரு ஸ்டாலின் அவர்களே, அந்த தில்லு உனக்கு இருக்குதா? எப்ப பார்த்தாலும் கவர்னருக்கு அனுப்புறேன், கவர்னர் கையெழுத்து போடல அழுதுகிட்டு தான் இருக்கிற. உன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்த முடியாது. பயன்படுத்த டிஸ்மிஸ் பண்ணி போடுவாங்க, பதவி போயிருவே. அது மட்டுமல்ல, இன்னொன்னு சொல்றார் எடப்பாடி பழனிசாமி, கவர்னர் பத்தி எதுவுமே பேச மாட்டேங்கிறேன்னு. நான் எதுக்கு பேசணும்? எதுக்கு நாங்க பேசணும்? உனக்கு தான் அதிகாரம் கொடுத்து முதலமைச்சர் ஆக்கி இருக்கிறீங்க. எங்களுக்கு கவர்னர் எந்த பிரச்சனையும் கிடையாது. இதே எதிர்கட்சியில திரு ஸ்டாலின் இருக்கும் போது, எதிர்கட்சி தலைவராக இருக்கும் போது எங்க மீது ஊழல் குற்றச்சாட்டு சொல்லி கவர்னர் கொடுத்து சிரிக்க கையில் கொடுத்துட்டு வந்த. அப்ப கவர்னர் உனக்கு இடிச்சுது, இப்ப கசக்குது. அது மட்டுமல்ல, இந்த கவர்னர் நாட்டுக்கு தேவையில்லைங்கிற இப்பதான் நானாவதிகம் வந்திருக்குது. 12 ஆண்டு காலம் மத்தியில் ஆட்சி அதிகாரத்தில் இருந்தீங்க நீங்க. திமுக 12 ஆண்டு காலம், பாரதிய ஜனதால 5 வருஷம் ஆட்சியில் இருந்தாங்க, காங்கிரஸ்ல 5 வருஷம் ஆட்சியில் இருந்தாங்க. இவர் கொள்கை உள்ள கட்சியா. பாரதிய ஜனதா கட்சியில 5 வருஷம் அமைச்சரை இடம்பெற்றிருந்தாங்க. அப்படியே தாவி குரங்குதான் மரத்துக்கு மரம் தாவும்ல, அது மாதிரி திமுக தாவி காங்கிரஸ்ல சேர்ந்து காங்கிரஸ்ல 5 வருஷம் அமைச்சரா இருந்தாங்க மத்தியில. இவர்கள் கொள்கை பிடிப்புள்ள கட்சியா திமுக கட்சி. கொள்கை பிடிப்புள்ள கட்சி அல்ல, கொள்கை விற்கிற கட்சி திமுக கட்சி. யாரெல்லாம் ஏமாத்துறாங்க பாருங்க. ஆகவே சிந்திக்க வேண்டும்.
12 ஆண்டு காலமா இந்த கவர்னர் உங்களுக்கு கண்ணுக்கு தெரியலையா? அப்பெல்லாம் சட்டம் கொண்டு வந்து இந்த கவர்னர் மாத்த முடியலையா? இதற்கு மேலாக இன்னைக்கு காங்கிரஸ் ஆட்சியில திமுக அங்க வச்சது. அப்ப ராஜா யார் உங்களுக்கு தெரியும்? அந்த ராஜா விஞ்ஞான மூலப்படி ஊழல் செஞ்சார். இந்த பாருங்களேன், இந்த அதிமுக கொடி மத்த கொடியெல்லாம் பறக்குது பாத்தீங்களா? பறக்குது இல்ல? எதுல பறக்குதுங்க? காத்துல தானே பறக்குது. காத்த கண்ணுல பார்க்க முடிஞ்சுதா? யாராவது பார்க்க முடியுமா? காத்த கண்ணுல பார்க்க முடியாத இடத்துல கூட ஊழல் செய்கின்ற விஞ்ஞான முறைப்படி கொண்ட ஒரே கட்சி திமுக கட்சி தான். அப்படி விஞ்ஞான முறைப்படி ஊழல் செஞ்ச கட்சி நம்ம கட்சியை பார்த்து ஊழல் செய்யும் சொல்றாங்க. ஊழலுக்காக கலைக்கப்பட்ட ஒரே கட்சி திமுக கட்சி தாங்க நாட்டில், வேற எந்த கட்சியுமே கிடையாது. இன்றைக்கு அதுவும் காங்கிரஸ் ஆட்சி நடந்துட்டு இருக்குது மத்தியில. அப்ப திரு கருணாநிதியுடைய மகன் அழகிரி அமைச்சரா இருக்கிறார். அந்த காலகட்டத்தில் திரு ராஜா அவர்களையும் திருமதி கனிமொழி அவர்களையும் கைது செய்து ஜிகார் ஜெயிலில் அடைக்கிறாங்க. யாரு? அவருடைய ஆட்சி. மத்தியில காங்கிரஸ் ஆட்சி, அந்த அமைச்சரவையில திமுக அங்கம் வைக்குது. திரு கனிமொழியுடைய அண்ணன் தான் அமைச்சரா இருக்கிறாரு. அந்த காலகட்டத்திலே கைது பண்ணி திகார் ஜெயில அடைச்சாங்க. எதிர்கட்சி போராட்டம் பண்ணி அடைக்கல, மக்கள் போராட்டம் பண்ணி அடைக்கல. அவருடைய ஆளுகின்ற கட்சியே அவர்களை கைது செஞ்சு அடைச்சிருக்கான்னு சொன்னா அதுல ஊழல் நடந்திருக்குதான்னு மக்கள் சந்தேகப்படுவாங்க. அது உண்மைதாங்க. இப்ப மறுபடியும் தூசி தட்டி இன்றைக்கு மத்திய அரசு அவர்கள் மீது இன்றைக்கு வழக்கு தொடர்ந்ததா பத்திரிகை செய்தி. இன்றைக்கு விரைவாக எங்க போவான்னு தெரியல, நல்ல பாதுகாப்பான இடத்துக்கு போவாங்க. அங்கதான் பாதுகாப்பான இடம். இப்போ ஏற்கனவே அண்ணா திமுக பல கட்சிக்கு மாறி போய் ஒருத்தர் அண்ணா திமுக துரோகம் செஞ்சவருக்கு எங்க இடம்? சிறதா இடம். இன்னைக்கு ஒருத்தர் இருக்காருல்ல, யாரு? செந்தில் பாலாஜி. அண்ணா திமுகவுக்கு யார் துரோகம் செஞ்சாலும் கடைசியா கிடைக்குது சிறை தண்டனை தான். அது பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அம்மா அவ பாத்துக்கிட்டே இருக்கிறாங்க. அண்ணா திமுக தொண்டன் ரத்தத்தை வீரியாக செஞ்சு உழைச்சு வெற்றி பெற்றவன். அப்படி வெற்றி பெற்று உங்களுக்கு அடையாளம் காட்டிய கட்சிக்கு துரோகம் செஞ்சா இதுதான் தண்டனை. சிந்திச்சு பாருங்க. ஒரு எம்எல்ஏ ஒரு எம்பி வெற்றி பெறணும்னா சாதாரண விஷயமா? எத்தனை பேர் உழைக்கிறாங்க, எவ்வளவு பேர் கஷ்டப்படுறாங்க, அதை உணர வேண்டும். அத்தனை கட்சி நிர்வாகிகளும் தொண்டர்கள் உழைப்பது நம்முடைய எம்எல்ஏ எம்பி வந்தா நமக்கு நன்மை செய்வாங்க, நம்முடைய பகுதி வளரும் அப்படின்னு எண்ணத்தோடு தான் அவரோட அர்ப்பணிப்போடு செயல்படுறாங்க. அதையெல்லாம் மறந்து செயல்பட்டா சிறதான் மிஞ்சும். இதுதான் இறைவன் கொடுக்கின்ற தண்டனை அவளுக்கு. அதே போல இன்றைய முதலமைச்சர் என்ன திட்டத்தை கொண்டாந்து செயல்படுத்த 3 வருஷம் ஆச்சு. 3 வருஷத்துல இந்த திருநெல்வேலிக்கு ஏதாவது கொண்டாந்துருக்காரா? எதையாவது கொண்டாந்துருக்காருங்களா? எதுவுமே இல்ல, ஒண்ணுமே கிடையாது. இன்றைக்கு இந்த 3 ஆண்டு கால ஆட்சியில திமுக அரசாங்கம் 3 லட்சம் கோடி கடன் வாங்கி இருக்குது. 3 லட்சம் கோடி கடன் வாங்கி இருக்குதுங்க. இந்த கடன்லாம் நீங்க தான் கட்ட வேணும். விளையாட்டை நினைச்சிடாதீங்க. நீங்க தான் கடனை கட்டியாக வேணும். ஏதாவது வரி போட்டு உங்கள்கிட்ட இருந்து வசூல் பண்ணி தான் இதை அடைக்க முடியும். இல்ல திரு ஸ்டாலின் வீட்டுல இருந்தா கொண்டாந்து கொடுக்க போறாரு. இப்போ சொல்றாரு, எல்லா இடத்துக்கும் போற இடத்துல சொல்றாரு, நாங்கள் மகளிருக்கு 1000 உரிமை தொகை கொடுத்து விட்டோம்னு. என்ன உங்க வீட்டுல இருந்தா கொடுத்த? நீ கடன் வாங்கி கொடுக்கிற. இன்றைக்கு மாநிலத்துடைய வருவாயை பெருக்கி கொடுத்திருந்தா பரவாயில்ல. கடன் வாங்கி கொடுத்தா அந்த கடனை யாரு கட்டுறது? மக்கள் தான் கட்ட முடியும். சிந்திச்சு பாருங்க. கடனை வாங்கி கட்டுற, அதுக்கு வட்டி சேர்த்து கட்டணும், திருப்பி கொடுக்கணும். எங்க வருவாய் இருக்குது? இன்றைக்கு 3 ஆண்டு கால 3.5 கோடி வாங்கிட்டீங்களே, இன்னும் இஞ்சி 2 ஆண்டு காலம் இருக்குது. இன்னும் 2.5 கோடி வாங்கினா 6 கோடி ஆச்சு. எப்படி அதை திருப்பி செலுத்த முடியும்? அதை பத்தி எல்லாம் கவலையே இல்ல. மக்களை ஏமாற்றி அதிகாரத்தில் அப்படியே நிலைச்சு நிக்க வேணும். அதுதான் திரு ஸ்டாலினுடைய எண்ணம். உடனடியாக வந்து கொடுத்துட்டாங்க 1000 ரூபாய. நான் பலமுறை சட்டமன்றத்தில் பேசினேன். திரு ஸ்டாலின் அவர்களே, நீங்க ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு 520 அறிவிப்புகளை வெளியிட்டீங்க. அதுல ஒரு முக்கியமான அறிவிப்பு, மகளிருக்கு 1000 ரூபாய் உரிமை தொகைன்னு சொன்னீங்க. எல்லோருக்கும் சொன்னீங்க. இப்போ தகுதியின் அடிப்படையில் கொடுக்குறீங்க. சரி, அப்படித்தான் கொடுக்குறீங்களா? வேகமா கொடுங்க, விரைந்து கொடுங்கன்னு சொன்னா 27 மாதம் கழிச்சு தான் கொடுத்தாங்க.
உடனே கொடுக்கல. 27 மாதம் கழிச்சுதான் அந்த 1000 ரூபாய் கொடுத்தாங்க. அதுவும் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள், அதிமுக நிர்வாகிகள் எல்லா கூட்டத்திலும் தொடர்ந்து இந்த அரசுக்கு அழுத்தம் கொடுத்த காரணத்தால தான் இந்த 1000 ரூபாய் வந்தது. சும்மாலாம் உங்களுக்கு கொடுக்கல. அது மட்டும் இல்ல, இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அழுத்தம் கொடுத்த காரணத்தினாலதான் பல திட்டங்களை செயல்படுத்திட்டு இருக்காங்க. எல்லா திட்டமே அதிமுக ஆட்சியில் வந்ததுதான். எனக்கு முன்னால மாவட்ட செயலர் சொன்னாரு, ஒரே ஆண்டுல 11 மருத்துவக் கல்லூரி கொண்டு வந்தான். 11 மருத்துவக் கல்லூரி. நான் முதலமைச்சர் இருந்த பொழுது ஒரே ஆண்டில் 11 மருத்துவக் கல்லூரி, 6 சட்டக்கல்லூரி. உங்களால ஒரு மருத்துவக் கல்லூரி கொண்டு வர முடிஞ்சதா? உங்களுக்கு அந்த தில்லு திராணி இருக்குதா? ஒரு மருத்துவக் கல்லூரி தமிழ்நாட்டில் கொண்டு வர முடிஞ்சதா? நாங்க 11 மருத்துவக் கல்லூரி ஒரே ஆண்டுல கொண்டு வந்து சாதனை படைச்சேன். உடனடியாக அதுக்கு கட்டுமானம் செஞ்சோம். நீ திறந்துகிட்டு இருக்கிற துரதிர்ஷ்டம் பாருங்க. நாம் பெற்ற பிள்ளைக்கு அவர் பேர் வச்சிட்டு இருக்காரு. நாம கஷ்டப்பட்டு கொண்டு வந்து கட்டடத்தை கட்டி இவர் போய் ரிப்பன் கட் பண்ணிட்டு இருக்காரு, ஸ்டிக்கர் ஒட்டிட்டு இருக்காரு. நீ ஏதோ பிரம்மாண்டமா செஞ்ச மாதிரி ஒரு கற்பனைய மக்களிடத்தை சொல்லிட்டு இருக்காரு. அதிமுக ஆட்சி 10 ஆச்சு, இருண்டு ஆச்சாம். லைட் ஆஃப் பண்ணா இருளா தான் தெரியும். வெளிச்சத்துக்கு வா, அப்பதான் தெரியும். வெளிச்சத்துல பாரு எப்படி இருக்காங்க. ஆக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை ஒரு பொற்கால ஆட்சி என்று மக்கள் பாராட்டி கொண்டிருக்கிறாங்க. அந்த ஆட்சியில தான் நிறைய திட்டங்களை கொண்டாந்தோம், நிறைய கல்லூரிகளை கொண்டாந்தோம். ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் கல்லூரி கொடுத்தோம், பாலிடெக்னிக் கல்லூரி, இன்ஜினியரிங் கல்லூரி, வேளாண்மை கல்லூரி, கால்நடை மருத்துவக் கல்லூரி, ஆராய்ச்சி நிலையம், இப்படி ஏராளமான கல்லூரிகளை கொண்டது ஏழை எளிய ஒடுக்கப்பட்ட நசுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட ஏழை குடும்பத்தில் பிறந்த மாணவர்கள் குறைந்த கட்டணத்தில் உயர்கல்வி படிக்கிறாங்க. இந்தியாவிலேயே உயர்கல்வி படிப்பதிலே முதல் மாநிலம் தமிழ்நாடு. திரு ஸ்டாலின் அவர்களே, நீ ஒண்ணும் கொண்டாடல. 19-20 நாங்க சாதிச்சிட்டோம். அதத்தான் ஸ்டிக்கர் ஒட்டி பேசிட்டு இருக்கிற. எல்லா துறைகளிலும் சாதனை படைத்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். ஒரு துறை இல்லைங்க, பல துறைகள். தேசிய அளவில் விருதுகளை பெற்றுக்கிறோம். உள்ளாட்சி துறையில் மட்டும் 140 விருதுகளை பெற்றுக்கிறோம். போக்குவரத்து துறையில் விருது, மின்சார துறையில விருது, கால்நடை சமூகத்துறையில விருது, இப்படி துறை துறை வாரியாக அதிக தேசிய விருதுகளை பெற்ற ஒரே அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். எங்க அரசாங்கத்தை பத்தியே இருண்ட ஆட்சின்னு சொல்ற. கையிலாகாத ஒரு முதலமைச்சர், ஒரு பொம்மை முதலமைச்சர் நாட்டை ஆண்டு கொண்டிருக்க துரதிருஷ்டவசம். உங்க ஆட்சியில் என்ன மக்கள் பலனை கண்டார்கள்? இன்னைக்கு ஒரு கிலோ அரிசி 15 ரூபாய் விலை ஏறி போச்சு. விலை ஏறி போச்சு இல்லையா? ஒரு கிலோ அரிசி 15 ரூபாய் இன்னைக்கு விலை ஏறி போச்சு. இன்னைக்கு மளிகை சாமான் 40% உயர்ந்து போச்சு. வேலை வாய்ப்பு குறைஞ்சு போச்சு. செலவு அதிர்ச்சிட்டு மக்கள் படிக்கிற துன்பம் ஏராளம். அதெல்லாம் உங்களுக்கு தெரியல. கட்டுப்படுத்த தவறிய அரசாங்கம் இந்த விடியா திமுக அரசாங்கம். ஆகவே வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் நம்முடைய வெற்றி வேட்பாளர் அறிவிச்சர் ஜான்ஸ் ராணி அவர்களுக்கு இரட்டை சின்னத்திலே வாக்களித்து வெற்றி பெற செய்யுங்கள். சிறப்பாக செயல்படக்கூடியவர். ஏற்கனவே பேரூராட்சி தலைவராக இருக்கிறார். மக்களை சந்தித்து மக்களுடைய பிரச்சனைகளை அறிந்து நாடாளுமன்றத்தில் உள்ள குரல் ஒலிக்க பாடுபடுவார். இன்னும் அது மட்டுமல்ல, இன்னைக்கு சிறுபான்மை மக்களுக்கு நிறைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி இருக்கின்ற பொழுது இஸ்லாமிய பெருமக்களுக்கு நிறைய திட்டங்களை கொண்டாந்து நிறைவேற்றிக்கிறோம். 2001ஆம் ஆண்டு மாண்புமிகு அம்மா அவர்கள் முதலமைச்சர் இருந்த காலத்துல ரமலான் மாதத்துல பள்ளி வாசலுக்கு நோன்பு கஞ்சி தயாரிக்க விலையில்லா அரிசி கொடுத்த ஒரே அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். ஸ்டாலின் அவர்களே, நாகூர் தர்கா சந்தனக்கூடு திருவிழாவிற்கு தேவையான சந்தனத்தை விலையில்லாம கொடுத்தது அதிமுக அரசு. அதே 2018 ஹஜ் புனித பயணம் மேற்கொள்ள இஸ்லாமிய சகோதரர்களுக்கு மத்திய அரசு மானியம் வழங்கிட்டது. அதை நிறுத்திவிட்டது. உடனடியாக இஸ்லாமிய பெருமக்கள் என்னை சந்தித்து அந்த கோரிக்கை வைத்தார்கள். இங்க இருக்கிற முபாரக் கூட என் இடத்துல கோரிக்கை வைத்தார். இந்த கோரிக்கையெல்லாம் ஏற்று அம்மாவுடைய அரசு தொடர்ந்து இந்த இஸ்லாமிய பெருமக்கள் ஹஜ் புனித பயணம் மேற்கொள்ள 6 கோடி ரூபாய் தொடர்ந்து கொடுக்கப்பட்டது. அதை உயர்த்தி கொடுக்க வேண்டும் என்று சொன்னார்கள். அதையும் 12 கோடி ரூபாயாக உயர்த்தி கொடுத்ததும் அதிமுக அரசாங்கம். ஹஜ் புனிதம், ஹஜ் பயணிகள் அந்த செல்வதற்கு சென்னையில தங்கி செல்வதற்கு ஹஜ்ல வேணும்னு 15 கோடியில கட்டுவதற்கு அனுமதி கொடுத்தது அதிமுக அரசாங்கம். ஹாஜிகளுக்கு மாதந்தோறும் 20,000 ரூபாய் மதிப்பூதியம் வழங்க திட்டத்தை கொண்டாந்த அதிமுக அரசு. உலமாக்கள் மற்றும் மோதினார்களுக்கு ஓய்வு பயனாளி எண்ணிக்கை 2400 2600 ஆகும்.
ஓய்வூதியம் 750 3000 உயர்த்தியது அதிமுக அரசாங்கம். உலமாக்களுக்கு புதிய இருசக்கர வாங்க 27,000 மானியம் கொடுக்கப்பட்டது. வகுப்பு வாரியத்திற்கு ஆண்டு நிர்வாக மானியம் மற்றும் பள்ளிவாசல் தற்காகள் பழுதுபார்க்க மற்றும் புனரமைக்க பணியை மேற்கொள்ள நிதி ஒதுக்கப்பட்டதும் அதிமுக அரசாங்கம். அதோட இஸ்லாமிய அமைப்பில் நேரடி நியமன முறையில் நிரப்பப்படாத பணியிடங்களுக்கு முன்கொணர்வு முறையை நீடிக்க அரசாணை வெளியிட்டது அதிமுக அரசாங்கம். அதுபோல இன்றைக்கு 2018 கஜா புயல் பெருமழை வெள்ளத்தால் பாதிப்படைந்த நாகூர் தர்காவிற்கு குளக்கரை சீரமைக்க நானே நேரடியா போய் பார்த்தேன். அங்க இருக்கிற இஸ்லாமிய பெரியவர்கள் சொன்னாங்க, குளக்கரையெல்லாம் இடிஞ்சு போச்சு, சீர் செய்யணும். அரசாங்கத்தின் மூலமாக 4,25,00,000 ரூபாய் ஒதுக்கீடு செய்து குளக்கரையை கட்டி கொடுத்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். சிறுபான்மை பொருளாதார மேம்பாட்டு கழகம் அமைத்தது அதிமுக அரசாங்கம். அதோட 2002 ஆண்டு இந்திய ஜனாதிபதி தேர்தலில் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்களுக்கு அதிமுக வாக்களித்து இந்த நாட்டினுடைய ஜனாதிபதியாக ஒரு சிறுபான்மை இனத்தைச் சேர்ந்தவர் தேர்ந்தெடுக்கப்பட்டார். நாம் வாக்களிச்சோம், திமுக எதிரணிக்கு வாக்களிச்சாங்க. இப்படி பல திட்டங்களை இஸ்லாமிய மக்களுக்கு கொண்டு வந்த அரசு என்பதை நேரத்தில் தெரிவித்து, அதே போல கிறிஸ்துவ பெருமக்களுக்கும் நிறைய திட்டங்களை நாங்கள் நிறைவேற்றுகிறோம். இந்தியாவிலேயே முதல் முறையாக கிறிஸ்துவ மகளிர் சுய உதவி குழுக்கள் அமைக்கப்பட்டு அவர்களுக்கு மானியத்துடன் கடன் வழங்கிய அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். கிறிஸ்துவ தேவாலயத்தின் புனரமைக்காக 5 கோடி ரூபாய் உயர்த்தி வழங்கியது அதிமுக அரசு. ஜெருசலம் புனித பயணம் மேற்கொள்ளும் கிறிஸ்தவ யாத்திரைகளுக்கு வழங்கப்பட்ட அரசு நிதியுதவி ஒரு நபருக்கு 28,000 38,000 ரூபாயை உயர்த்தி வழங்கிய அரசு அதிமுக அரசு. கிறிஸ்துவ அருட்சோதரி சகோதரிகளுக்கு ஜெருசலம் புனித பயணத்தின் தனி ஒதுக்கீடு செய்யப்பட்டது. சிறுபான்மை மாணவர் கல்வி உதவித்தொகை ஆண்டுதோறும் முழுமையாக வழங்கப்பட்டது. 2011 முதல் 21 வரை சிறுபான்மை அமைப்பைச் சேர்ந்த 37,16,000 மாணவ மாணவிகளுக்கு 884.36 கோடி ரூபாய் கல்வி உதவித்தொகை வழங்குவதும் அதிமுக அரசு. சிறுபான்மை கல்வி நிறுவனங்கள் சுதந்திரமாகவும் முழுமையாகவும் செயல்படுவதில் அரசின் முழுமையான ஒத்துழைப்பு வழங்கியது அதிமுக அரசு. தலித் கிறிஸ்தவர்களுக்கும் அரசால் வழங்கப்படும் முன்னுரிமைகள் முழுமையாக கிடைக்கப்பெற வேண்டும் என்பதில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கொள்கை நீதியாக உறுதியான நிலைப்பாட்டில் இருந்தது. சிறுபான்மை மக்களின் உண்மையான பாதுகாப்பு இயக்கமாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்றென்றும் செயல்படும் என்பதை இந்த நேரத்தில் உறுதியாக தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன். அதேபோல இன்றைக்கு வேண்டுமென்றே திட்டமிட்டு திரு ஸ்டாலின் அவர்கள் சிறுபான்மை மக்களை அதிமுக புறக்கணிப்பு போல ஒரு தோற்றத்தை ஏற்படுத்திக் கொண்டிருக்கின்றார். உண்மையாக சொல்கிறோம், நாங்கள் வாக்குக்காக நான் இதை சொல்லவில்லை. எப்பொழுதும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சிறுபான்மை மக்களை அரண் போல் காக்கின்ற ஒரே கட்சி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கட்சி அதிமுக அரசாங்கம் என்பதை நேரத்தில் நினைவுபடுத்தி, தமிழர் உரிமை மீட்போம், தமிழர் உரிமை மீட்போம், தமிழ்நாடு காப்போம், தமிழ்நாடு காப்போம். நான் சில வார்த்தைகளை சொல்றேன், அதை நீங்க உரத்த குரலை திருப்பி சொல்லணும். நான் சொல்றது அப்படியே திருப்பி சொல்லணும். ஒற்றை விரலால் ஓங்கி அடிப்போம், ஒற்றை விரலால் ஓங்கி அடிப்போம், ஒற்றை விரலால் ஓங்கி அடிப்போம். வாக்களிப்பீர் இரட்டலைக்கு, வாக்களிப்பீர் இரட்டலைக்கு, வாக்களிப்பீர் இரட்டைகளுக்கு. நன்றி, வணக்கம். வெற்றியை நாளை சரித்திரம் சொல்லும்.